அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபரும் பாலியல் குற்றவாளியுமான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரகசிய ஆவணங்களை அமெரிக்க நீதித்துறை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. இதில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன், முன்னாள் பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ, மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ், எலான் மஸ்க் என பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், உலக அழகிகள், சினிமா மற்றும் டிவி பிரபலங்கள், விளம்பர மாடல்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் மின்னஞ்சல்கள், கடிதங்கள் மற்றும் பயண பதிவுகள் உள்ளிட்ட பல்வேறு ரகசிய ஆவணங்கள் அடங்கிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு அருவருக்கத்தக்க அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதயங்களையும் எலும்புகளையும் சாப்பிடுவது பற்றி மறைந்த பாலியல் குற்றவாளியும் திரைப்பட தயாரிப்பாளருமான வூடி ஆலனுடன் எப்ஸ்டீன் நடத்திய ஐமெசேஜ் உரையாடல்களை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ளது. நியூயார்க்கில் பக்கத்து வீட்டில் குடியிருந்த காலத்திலிருந்தே ஆலனுக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையிலான நட்பு பல ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது. வூடி ஆலன் மற்றும் அவரது மனைவி சூன் யி பிரவீன் மற்றும் எப்ஸ்டீன் ஆகியோர் அடிக்கடி ஒன்றாக உணவருந்தியுள்ளனர் என்றும், இருவருமே பாலியல் குற்றவாளிகள் என்பதால் ஒருவருக்கொருவர் உணர்ச்சிபூர்வமான ஆதரவை வழங்கியதாகவும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பதிவுகள் காட்டுகின்றன. 2015ஆம் ஆண்டில் வூடி ஆலன் மற்றும் அவரது மனைவி சூன் யி பிரவீன் ஆகியோர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் உதவியுடன் வெள்ளை மாளிகையை சுற்றி பார்த்துள்ளனர். அந்த நேரத்தில் அப்போதைய அதிபர் ஒபாமா ஹவாயில் இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. அன்றைய வெள்ளை மாளிகை ஆலோசகர் கேத்தி ரூம்லருக்கு எப்ஸ்டீன் நெருங்கிய நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. வூடி ஆலனுடன் எப்ஸ்டீன் நடத்திய ஐமெசேஜ் உரையாடலில் எப்ஸ்டீன் ஆலனிடம் நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தவில்லை, இதயங்களை சாப்பிட்டார் என்று கூற, பதிலுக்கு நன்றி, குறைந்தபட்சம் தான் மெலிந்துவிட்டதாக ஆலன் குறிப்பிட்டுள்ளார். மனித எலும்புகளை சாப்பிடுவதால் நார்ச்சத்து கிடைக்கிறது என்று எப்ஸ்டீன் ஆலனிடம் கூற, தனக்கு கழிவு பிடிக்காது என்று ஆலன் பதிலளித்துள்ளார். குழந்தைகளை கொலை செய்யும் போது எப்ஸ்டீன் அவர்கள் இறால் போன்றவர்கள், நீங்கள் தலையை தூக்கி எறிந்து விடுங்கள், உடலை வைத்திருங்கள் என்று கூறிய உரையாடலும் பதிவாகியுள்ளன. இந்த உரையாடல்கள் எப்ஸ்டீன் மனித மாமிசத்தை சாப்பிடுபவர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 21 வயதான மாடல் கேப்ரியலா ரெக்கோ ஜெமினஸ் கதரும் வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வீடியோவில் மெக்சிகோவின் மாண்டேரியில் ஃபீஸ்டா விடுதிக்கு வெளியே கேப்ரியலா ரெக்கோ ஜெமினஸ் பதறியபடி நிற்கிறார். பெரும் தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் என பெரும் புள்ளிகள் கலந்து கொண்ட எலைட் இரவு விருந்தில் கலந்து கொண்ட கேப்ரியலா அவர்கள் குழந்தைகளை சாப்பிடுவதாக கத்துகிறார். உடனே காவலர்களால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார். இதுதான் கேப்ரியலாவின் கடைசி வீடியோ. அதன் பிறகு அந்த அழகிய மாடல் என்னவானார் என்பது யாருக்கும் தெரியாது. இப்போது அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ள எப்ஸ்டீனின் ஐமெசேஜ் விவரங்கள் கேப்ரியலா சொன்னது உண்மை என்று காட்டியுள்ளன. எப்ஸ்டீன் மற்றும் அவரது நெட்வொர்க்கில் இருந்தவர்கள், அவருடன் நட்பு தொடர்பு வைத்திருந்த அனைவரும் வெறும் பாலியல் குற்றவாளிகள் மட்டுமல்ல, மனித குலத்துக்கு எதிரான கொடூரமான குற்றவாளிகள் என்று கூறப்படுகிறது.